அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கும் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. உங்களுடைய திதியின் பலன் என்ன? உங்களுடைய திதிக்கு ஒரு பலன் உண்டு. அந்த நீங்க பிறந்த திதியை பற்றி நீங்கள் எப்பயுமே மனசுல வச்சுட்டே இருக்கணும். நாம் என்ன திதியில் பிறந்திருக்கிறோம், நமக்கு என்ன பலம் உண்டு. எல்லாரும் என்ன சொன்னா, ஜோதிடத்துல உங்களுக்கு என்ன பலன் உண்டு அப்படிங்கிறத உங்க திதி தான் தீர்மானிக்கும். அப்ப இப்ப வளர்பிறை 15க்கும் தேய்பிறை 15க்கும் தனியாக நான் சொல்றேன், தனித்தனியா சொல்றேன். நிறைய வியூவர்ஸ் பார்க்கறதுனால இது சொல்ல வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம். படிச்சிருக்கிறவங்க திரும்ப படிக்கிறதுனால தப்பு கிடையாது. அவன் என்ன சொல்றான்னா, கற்க கற்க அறிவு வளரும், தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. எவ்வளவு நீங்கள் திரும்ப திரும்ப ஒன்றை படிக்கிறீர்களோ உங்களுக்கு பலம் அதிகமாகும். அப்ப இந்த சொல்லுகின்ற விஷயங்கள் என்ன சொன்ன, யூடியூப்ல எத்தனையோ விஷயங்கள் வருது, எத்தனையோ படிச்சிருப்பீங்க. நான் சொல்லுகின்ற விஷயம் உங்களை மேன்மைப்படுத்துவதாகத்தான் இருக்கும், டீக்ரேட் பண்ணுவதாக இருக்காது. இப்பெல்லாம் வீடியோவில் போடுறாங்க, அடிக்கடி நிறைய போட்டுட்டு இருக்காங்க. துலாம் ராசிக்கு அப்படி வந்துடும், இப்படி வந்துடும், ஆனை வந்துடும், பூனை வந்துடும். இதெல்லாம் ஜோதிடர்கள் சொல்லுகின்ற வேடு கிடையாது. அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும், இது நடந்தே தீரும், இது நடந்தே தீரும். நீ யாருடா இதை சொல்லுவதற்கு, தீர்மானிப்பதற்கு? நீ என்ன பிரம்மனா? நீயே என்ன சொல்றன்னா 10 ரூபாய்க்கு எவனாச்சும் வருவானான்னு காத்து கிடக்கிற ஒரு ஜோதிடர் தான் அப்படிங்கிறத இந்த யூடியூப்ல பேசுற அத்தனை பேருமே விவிஐபியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தெரிஞ்சுக்கிடும். ஒரு ராசியை போட்டு நான் சொன்னா, அப்படி போட்டு துலாம் ராசி அப்படி வந்துடும், இப்படி வந்துடும், இந்த 2025 தப்பிச்சாச்சு, 26 அது வந்துடும், இது வந்துடும். எதுடா வரும்? 2026 தமிழ் வருஷப்பிறப்பா? 2026 தமிழ் வருஷப்பிறப்பா? இல்ல தமிழ் மாச பிறப்புக்கு பலன் சொல்லு பார்ப்போம். இந்த மாசம் சுவாதி நட்சத்திரத்துல போய் பிறந்தது, தமிழ் மாசம். இந்த மாசம் என்ன சொன்னா சுவாதி நட்சத்திரத்துல போய் பிறந்தது. சுவாதி நட்சத்திரத்துல போய் பிறந்த காரணத்தினால இந்த மாதத்தின் ஆட்சி நாயகனை சனிடா. அப்ப சனி தோஷம் இருக்கிறவங்க பூரா என்ன செய்யணும்? கவனமாக, சனி தோஷமுடைய நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்க கவனமாக இருக்கணும். அப்ப இந்த ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு கதாநாயகன் வருவான். அப்ப அந்த நட்சத்திர தோஷம் என்னவோ அவனுடைய பிடியில் போய் மாட்டிக்கொள்ள கூடாது. இத சோதனத்துல சொல்லணும். அப்ப சுவாதி நட்சத்திரத்துல இந்த மாசம் என்ன சொன்னா பிறந்தது, சுவாதியில தான் பிறந்தது. அப்ப எனக்கு சனி தோஷமுடைய நட்சத்திரம். நானே போய் என்ன சொன்னா மல்லாக்க விழுந்தேன். புரியுதா? இது அப்ப எனக்கு தெரியும் சுவாதியில் பிறக்கிறது, சனி தோஷத்தில் நம்ம இருக்கிறோம். அப்ப கவனமாக இருக்கணும் தானே. அவனுடைய விதியை என்ன சொல்றான்னா, என்ன செய்வானா, அவன் வாரி விடணும்னு விதி. அந்த வாரி விட்டதுலயும் என்ன சொல்றான்னா, சுகமாக வாரி விட்டு என்ன செஞ்சுட்டான் தெரியும், விழுந்தேன்னு விழுகணும் இல்லப்பா, நான் என்ன செய்ய முடியும், என்னுடைய ஆதிபத்தியத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தான். இல்லைன்னா கிண்ணி நகர் இப்பெல்லாம் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்க முடியாது. அப்ப ஜோதிடம் என்பது நாம் ஒரு பக்கம் தர்மம் செய்ய செய்ய என்ன ஊழ்வினை நமக்கு வந்தாலும் ஏதோ ஒன்று பிரபஞ்சம் என்ன சொல்லணும் நம்மளை காப்பாற்றி கொண்டே இருக்கும். அப்ப எல்லா மனிதருமே என்ன சொல்லணும், 2026 என்பது ஆங்கில வருடப்பிறப்புக்கு போய் என்ன சொன்னா, தமிழில் ஜோதிடம் சொல்லக்கூடிய ஜோதிடர் எதற்கு நீ பலன் சொல்லி கொண்டிருக்கிறாய்? உனக்கு தேவையில்லைல்ல. அது எவ்வளவு பிளண்டர் மிஸ்டேக்கு. வருஷப்பிறப்பு தமிழ் வருஷப்பிறப்புக்கும் ஜோதிடத்துல பலன் சொல்ற, இங்கிலீஷ் வருஷப்பிறப்புக்கும் நீ வெள்ளக்காரனுக்கு பிறந்தையா தமிழ்காரனுக்கு பிறந்தையா இப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதனால எந்த மனிதரையும் ஜோதிடம் சொல்கின்றவர்கள் பீதியை கிளப்பக்கூடாது. துலாம் ராசிக்காரன் எத்தனை பேர் பார்ப்பான். உனக்கு ஆர்வம் ஜோதிடத்தை நல்லா சொல்லு,
நல்ல கருத்துக்களை சொல்லு, மக்களை மனதை திடப்படுத்து. உனக்கு பின்னாடி கூடி குடும்ப சந்ததியை காப்பதற்கு இந்த 9 நவநாயகர்கள் மாந்தி உட்பட உனக்கு உதவி செய்வாங்க. எதுக்கு மக்களை பீதியை கிளப்பி அவனை சங்கடப்படுத்தி எனக்கே பதட்டமா போடுறானுங்க. பதட்டமா எதுக்கு போடுறீங்க? என்ன காரணத்துக்காக போடுறீங்க? இந்த மக்கள்லாம் பிச்சைக்காரர்களா, இல்ல நீங்க ஒருத்தர் தான் அறிவாளியா? உன் குடும்பத்தை முதல்ல சரி பண்ண பார் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதனால இந்த திதிகளுடைய ரகசியத்தை தெரிஞ்சு நீங்கள் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரர்கள் என்பதை நான் 30 திதியில பிறந்தவங்க சொல்றேன். பிளஸ் இருந்தாலும் அதை ஏத்துக்கிடுங்க, மைனஸ் இருந்தால் அதை சரி பண்ணி கொடுங்க. இதுதான் ஜோதிடம். இப்படித்தான் சொல்ல சொல்லியிருக்காங்க, எங்க முன்னோர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்களும் சொல்ல சொல்லியிருக்காங்க. ஆனால் தயவு செய்து யாரும் வண்டியா பணம் வரும், செமக்க முடியாம பணம் வரும். செமக்க முடியாம பணம் வந்தா ஏங்கயா என்ன சொல்றான்னு நீங்க ஜோதிடம் பாக்கீங்க. அந்த செமக்க முடியாத பணம் வர்றதை நீங்க சம்பாதிக்கலாம்ல. ஜோதிடர்களுடைய பலவீன புத்தியை காட்டி விட்டார்கள், காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆங்கில வருடப்பிறப்புக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இதற்கு பதில் சொல்லுங்கள். இல்லையே 2026 அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், ஆணையா இருக்கும், பூனையா இருக்கா, இதெல்லாம் என்ன சொன்னா உங்களுக்கு சொல்லாதீங்க. நல்ல ஜோதிடராக பதில் சொல்லுங்க. மக்கள் ஆறுதல் அடைகிற மாதிரி ஜோதிடம் சொல்லணும். என்னுடைய பாணி இதுதான். அதனாலதான் சொல்றேன். அதனால வளர்பிறை பிரதமையில் பிறந்த ஒருவன் தீமையை அழிக்கக்கூடிய வல்லமை உடையவன், நன்மையை பெருக்கக்கூடியவன். அப்பதான் அவனுக்கு என்ன சொல்றான்னா, இதை படிச்சவனுக்கு என்ன தெரியும்? ஓ, நம்ம வளர்பிறையில பிறந்தமையில பிறந்த அமாவாசைக்கு மறுநாள் பிறந்திருக்கோம், நமக்கு தீமையை அழிக்கக்கூடிய வல்லமை உண்டு, நன்மையை பெருக்கக்கூடிய வல்லமை உண்டு அப்படின்னு அவனுக்கு படிக்கும்போது எப்படி இருக்கும்? குருடன் கூட எனக்கு கண்ணு தெரிந்து விடும் அப்படிங்கிற மனநிலைக்கு வருவானா? இதுதான் ஜோதிடத்தில் சொல்லியிருக்கு. அதுக்கடுத்து 2வது திதி, துவிதியை திதியில் போய் பிறந்தவன் சீக்கிரமாக வேலையை முடிக்கும் வல்லமை உடையவன். துவிதியை திதியில் பிறந்தவன், வளர்வரை துவிதியை திதியில் போய் பிறந்தவன் எந்த வேலையை கொடுத்தாலும் சீக்கிரமா வேலையை முடிச்சு கொடுப்பான், அவ்வளவு திறமசாலி. அதற்கடுத்து திருதியை திதியில் போய் பிறந்தவன் பெருக்கல் வாய்ப்பாடு மாதிரி 2 × 2 2 × 2 பெருக்கி 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 நல்ல பல மடங்கு வளர்வதற்குண்டான திறமை இவனிடம் உண்டு. அதை இவன் பயன்படுத்திக்கிடணும். அதற்கடுத்து 4வது திதி சதுர்த்தி திதி, வளர்பிறை சதுர்த்தி தாமதமாகத்தான் வேலை செய்யும். ஆனால் இந்த திதி சதுர்த்தி திதியில் போய் பிறந்தவனோடு எவன் மோதினாலும் அவனுக்கு மரணம் நிச்சயம். தெரிஞ்சு வச்சுக்கணும். பஞ்சமி 5 சக்தி, 5 தலைமுறை தொடர்பு கொண்ட உயிர் தெய்வ சக்தி இவர்களிடம் உண்டு. சில பேர் பஞ்சமி திதியை கேவலமா பேசுவாங்க. பஞ்சமியா? பஞ்சமி என்ற 5 பூத சக்தி இவர்களிடம் உண்டு. 5 தலைமுறையுடைய தொடர்பு உண்டு. 5 தலைமுறைக்கு உண்டான மூளை உண்டு. இதை நான் படிச்சுட்டு பார்த்திருக்கேன். ஏன்னா எங்க வீட்டுல ஒரு பஞ்சமி திதி இருக்கிறது. மூளைன்னா அப்படிப்பட்ட மூளை. ஆமா, வளர்பிறை பஞ்சமி. அப்ப இதெல்லாம் நமக்கு இறைவன் கொடுத்த சொத்து. அதை இன்னும் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள், நன்றாக இருக்கிறார்கள். அப்ப வளர்பிறை பஞ்சமி 5 சக்திகள் உங்களிடம் உண்டு. 5 தலைமுறையுடைய தொடர்பு, 5 தலைமுறைக்கு உண்டான அந்த மூளை ஊரம் உங்ககிட்ட இருக்கும். 5 பேருடைய மூளை உங்க தலையில உட்கார்ந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அவ்வளவு பிரில்லியண்டா இருக்கும். தெய்வ சக்தி இவர்களுக்கு உண்டு. அதுக்கடுத்து சஷ்டி, எதிரியை வெல்லுதல், எதிரியை ஜெயிச்சிருவான். சஷ்டி திதி வளர்பிறை சஷ்டியில் எதிரியை வெல்லுவான். மருத்துவர் வளர்பிறை சஷ்டியில் போய் பிறந்து மருத்துவரானால் உயிர் காப்பான். எங்க வீட்டுல ஒரு சஷ்டி திதி உண்டு. என்னுடைய பையன் டாக்டர். சரியா?
அப்ப இதெல்லாம் என்ன சொன்ன, நம்ம பரிச்சித்து பார்த்ததுனாலதான் இதெல்லாம் சொல்றோம். அப்ப வளர்வரை சஷ்டியில் போய் பிறந்தா எதிரியை வெல்லக்கூடிய திறமை உண்டு. மருத்துவர் ஆனாலும் சரி, மருத்துவர் ஆகாட்டிலும் சரி, ஒருத்தன் விழுந்து கிடக்கும் போது நீ போய் தூக்கி மூஞ்சியில் தண்ணி அடித்து அவனை ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்தேன்னா அவன் பிழைச்சுக்கிடுவானப்பா. இது எவ்வளவு பெரிய பொக்கிஷன். நீ பிறந்த திதி. மருத்துவர் தான் ஆகணும் இல்லை, எல்லாருக்கும் மருத்துவர் ஆக முடியுமா? அப்படி முடியாது இல்லையா? அப்ப ஒரு மனிதன் என்ன சொன்ன, ஒரு போகும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தது. ஒருத்தன் குற்றுயிரும் குளிருமா துடிச்சிட்டு கிடக்கான். வண்டியை விட்டு இறங்கி என்ன சொன்ன, மூஞ்சியில தண்ணி அடிச்சு ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி அனுப்பிவிட்டேன்னா அவன் உயிர் காக்கப்படும். அந்த அளவுக்கு சஷ்டிக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு. அதுக்கடுத்து சப்தமி திதியில் போய் பிறந்தவன் பிரயாணம் பண்ண பண்ண யோகம் அடைவான். சப்தமி எதுன்னா காளமாடு. காளமாடு என்ன செய்யணும்? காளமாடு என்ன சொன்ன, உழைக்கத்தான் அதற்கு உயர்வு. அப்ப சப்தமியில் போய் பிறந்தவன் பிரயாணத்தால் பெரிய கோடீஸ்வர யோகத்தை அடைந்து விடுவான். அதற்கடுத்து அஷ்டமியில் பிறந்தவன் எல்லாரும் அஷ்டமியை போய் கேவலமா பேசுவான். அஷ்டமி 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 என்பது மகாலட்சுமி. கஷ்டங்களை சீக்கிரம் முடிக்கக்கூடிய வல்லமை உடையது. கிருஷ்ண வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் லட்சுமி கடாட்சம் உங்களுக்கு உண்டு. கஷ்டங்களை சீக்கிரம் தீர்க்கக்கூடிய சக்தி அஷ்டமிக்கு உண்டு. கிருஷ்ணனை வழிபாடு பண்ணுங்கள், பெரிய யோகத்தையும், மகாலட்சுமியை வழிபாடு பண்ணால் பெரிய யோகத்தை அடைவீர்கள். நவமி திதியில போய் பிறந்தவங்க, வளர்பிறை நவமி திதியில போய் பிறந்தவர்கள், இவர்களிடம் 9 சக்தி உண்டு. ஒரு சக்தி கிடையாது, 9 சக்தி உண்டு. ஆனால் இல்வாழ்க்கை பாதிப்பு. அதுல கவனமா இருக்கணும், பாதிக்க விட்டுறக்கூடாது, பாதிக்காம பார்த்துக்கிடணும். அதுக்கடுத்து தசமி என்று சொன்னால் 10வது துணை. தொழில் வளத்தால் மேன்மை அடைவர். தொழில் வளத்தால் மேன்மை. என்னுடைய வாழ்க்கையில் நான் தசமி திதி, வளர்பிறை தசமி திதி. நான் என்னைக்கு இந்த உத்தியோகத்துக்கு போய் ஜோதிடம் படித்த பிறகு தொழிலில் வலிமை உண்டு. இப்ப என்னால முடிஞ்ச வரைக்கும் எந்த பிரச்சனையும் நான் எடுத்து சரி பண்ணி கொடுத்துருவேன். அதே சமயத்தில் தசமி திதியில் போய் பிறந்தால் யமனுக்கும் எனக்கும் சம்பந்தம் உண்டு. யமனுக்கு எனக்கு சம்பந்தம் உண்டு. ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா போட்டுருவேன் அப்படிம்பேன். போட்டுருவேன், வேற எங்கேயும் வச்சுக்க அப்படின்னோம்னா அவன் உண்மையாகவே நிறைய பேர் ஜோதிடம் படிச்ச பிறகு நான் வெளியே சொல்லக்கூடாது, மோதனம் எவனுமே உயிரோடு இல்லை. அது என்னவோ தெரியாது, வாய் தான், வேற ஒண்ணு வாயில சொல்லுவேன், வேற ஒண்ணுலாம் செய்யலாம் மாட்டேன். அப்ப தசமி திதிக்கு அவ்வளவு வழி உண்டு. தசமி திதிக்கும் யமனுக்கும் சம்பந்தம் உண்டு. அதற்கடுத்து ஏகாதேசி லாபகரமான திதி. துவாதசி காவலுக்கு கெட்டிக்காரன். 13வது திரையோதசி கடினமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி இந்த திரையோதசி திதிக்கு உண்டு. 14வது ஸ்லோவா வேலை செய்யும், அதை கொஞ்சம் நீங்க மாத்திக்கிடணும். 15 பௌர்ணமி சிறப்பு அப்படின்ட்டான். சிறப்புன்னா சிறப்பு தான். பௌர்ணமி தேதியில போய் பிறந்தவன் ஒரு சிறப்பானவன் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இதெல்லாம் வளர்பிறை திதிக்கு உண்டான அற்புதமான பொக்கிஷங்கள். இதுல ஏதாச்சும் மைனஸ் இருக்கா? கிடையாது. எதுக்கு ஒருத்தரை போய் அந்த திதியில பிறந்துட்டு அப்படி ஆயிரும், இதுல திதி சூன்யமா? திதி சூன்யம் இருக்கத்தான் செய்து, இல்லைன்னு யார் சொன்னா? வெற்றி பெறுவதற்கு உண்டான வழிகள் எல்லாமே இந்த 15 திதிகளில் எல்லாருக்குமே உண்டு. நீங்கள் பிறந்த திதி அற்புதமான அல்வா மாதிரி. அதை நீங்கள் பயன்படுத்துங்கள், கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மை கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிரி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.